வணக்கம். இன்னைக்கு நாம ஜனநாயகன் முதல் உருமல் டீசர் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இது பத்தி நம்ம கிட்ட சில இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் இருக்கு. இந்த டீசர்ல என்ன இருக்கு, என்ன சொல்ல வராங்கன்னு பாப்போமா? முதல்ல அந்த 65 செகண்ட் டீசர் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். யூ கைஸ் வில் லிவ் இன் மை ஹார்ட்னு விஜய் ரொம்ப எமோஷனலா பேசுற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர். ஆமா. அப்புறம் a true leader rises not for power but for people. இன்னும் ஒரு வாசகம். இது தலைவரோட நோக்கம்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வர காட்சிகள்ல விஜய் போலீஸ் யூனிஃபார்ம்ல இருக்காரு. கையில லத்தி, ஒரு கலவரமான சூழல்ல நிக்கிறாரு. ஆமா, சுத்தி ஒரே குழப்பம், எரியற வண்டிகள். ஆமா, அவரோட பார்வையில ஒரு தீவிரம் தெரியுது. இது வெறும் ஆக்ஷன் படம் மாதிரி இல்லையே, ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்கு. நிச்சயமா. முதல்ல அந்த டீசர் வெளியான வேகம் பாருங்க. முதல் 15 நிமிஷத்திலேயே 1 மில்லியனுக்கு மேல வியூஸ் போயிருக்கு. ஓஹோ. இது சும்மா ஸ்டார் வேல்யூ மட்டும் இல்ல. இந்த படம் இந்த டைம்ல வர்றதுக்கான எதிர்பார்ப்பு எவ்ளோ அதிகம்னு இது காட்டுது. விஜயோட ஃபேன் பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங். ஆமா, அந்த வரவேற்பு பயங்கரமா இருக்கு. ஆனா இதுல இன்னொரு சைடும் இருக்கு இல்லையா? சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு போல்டான முயற்சி தான், சந்தேகமே இல்ல. ஆனா இந்த அரசியல் நிடி கொஞ்சம் தூக்கலா இருக்குமோ? சரி. வழக்கமா வர்ற மசாலா சினிமா ரசிகர்கள் அவங்களுக்கு இது ஒருவேளை கொஞ்சம் ஏமாற்றமா இருக்குமா, இல்ல அந்நியப்படுத்துமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆமா, அந்த பாயிண்ட் இருக்கு. இது ஒரு சுவாரஸ்யமான கட்டம் தான். ஏன் அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கறாங்க? அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அதுக்கு சில விஷயங்கள் சொல்லலாம். முதல்ல டைரக்டர் வினோத் அவர் முதல் முறையா விஜயோட சேர்றாரு. ஆமா, வினோத்தோட படங்கள்ல பொதுவா சமூக அக்கறையோட ஒரு த்ரில்லர் ஸ்டைல் இருக்கும் இல்லையா? கரெக்ட். இப்போ விஜயோட மாஸ் இமேஜோட இது எப்படி சேர போகுதுன்னு பார்க்கணும். அப்புறம் அனிருத்தோட மியூசிக், அது டீசர்லயே மிரட்டுதே. அவங்க காம்போ பெரிய ஹிட் கொடுத்திருக்கு ஏற்கனவே. அது போக பூஜா ஹெக்டே, பாபி தியோல், பிரகாஷ் ராஜ், பிரியாமணி, ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்டே இருக்கு. இதெல்லாம் சரி. ஆனா இதை விட முக்கியமான ஒரு விஷயம் பேசப்படுது. இது விஜயோட கடைசி படமா இருக்கலாம் அவர் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி அப்படின்னு. ஆமா ஆமா, அந்த பேச்சு தான் எதிர்பார்ப்பை இன்னும் ஏத்துது. January 9, 2023 பொங்கல் ரிலீஸ்னு டேட்டும் சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஒருவேளை இது உண்மையாவே கடைசி படமா இருந்து அவர் நேரடி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வர்ற படமா இருந்தா, அப்போ இந்த டீசர்ல காட்டுற அரசியல் கருத்துக்களோட கணம் இன்னும் அதிகமாகுது. இது வெறும் சினிமா ஸ்டேட்மெண்ட் இல்லாம ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டுக்கான முன்னோட்டமாவும் இருக்கலாம்னு சொல்றீங்க. கரெக்ட். அப்போ இந்த டீசர்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்களும் பார்த்தா, 1 அந்த அரசியல் கலந்த ஆக்ஷன் தீம். ஆமா. 2 போலீஸ் கெட்டப்ல விஜய் கையில லத்தியோட வர்ற அந்த மாஸ் லுக். 3 இது கடைசி படமா இருக்குமோங்கிற அந்த ஸ்பெகுலேஷன், அது ரசிகர்கள் கிட்ட ஏற்படுத்துற எமோஷனல் கனெக்ட். இது 3 சேர்ந்து ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குது. சரியா சொன்னீங்க. சுருக்கமா சொல்லப்போனா இந்த முதல் உருமல் டீசர் விஜய வெறும் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மட்டும் காட்டாம ஒரு சமூக போராளியா, ஆமா, ஒரு சமூக நீதிக்காக போராடுற மாதிரி, ஆமா, அரசியல் சீர்திருத்தம் பத்தி பேசுற ஒரு லீடரா காட்ட முயற்சிக்குது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த அரசியல் டோன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா, ஆமா, அது சில பொழுதுபோக்கு ரசிகர்களை கொஞ்சம் தள்ளி வைக்கவும் சான்ஸ் இருக்கு. இது ஒருவேளை ஒரு கால்குலேட்டட் மூவா கூட இருக்கலாம். ஆமா, ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸை டார்கெட் பண்றாங்களா, இல்ல இது ஒரு பெரிய அரசியல் திட்டத்தோட ஆரம்பமா? இது ஒரு முக்கியமான கேள்விதான். ஆமா. அடுத்ததா ஜூன் 22 விஜய் பிறந்த நாளுக்கு ஃபுல் டீசரோ இல்ல பாட்டோ வரலான்னு ரசிகர்கள் வெயிட் பண்றாங்க. 2026 ரிலீஸ்க்கு இன்னும் டைம் இருக்கு. நிறைய விஷயங்கள் வரும்னு எதிர்பார்க்கலாம். நிச்சயமா. இப்போ நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு.
சொல்லுங்க. ஒருவேளை இது நிஜமாவே விஜயோட கடைசி படமா இருந்து அவர் நேரடி அரசியலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது ரிலீஸ் ஆனா, ம், இந்த டீசர்ல காட்டுற இந்த தீவிரமான அரசியல் கருத்துக்கள் படம் வர்றதுக்கு முன்னாடியும் சரி, அவரோட அரசியல் பயணம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் சரி, பொதுமக்கள் மனசுல, குறிப்பா வோட்டர்ஸ் மனசுல என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஓ, இது ஒரு முக்கியமான பார்வை. தமிழ்நாட்டுல சினிமாவும் அரசியலும் எவ்வளவு பின்னி பிணைஞ்சிருக்குன்னு இந்த டீசர் மூலமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வெறும் டீசர் அலசல் இல்ல, ஒரு பெரிய சமூக அரசியல் மாற்றத்துக்கான ஒரு முன்னோட்டமா இருக்குமோ? அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.